பண்ணாரி கோயில் வந்து தாண்டி இப்போ வந்து சத்தியமங்கலம் திம்பம் ரோடு வந்து உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம். திம்பம் நம்ம என்ட்ரு ஆகும்போது பார்த்தா ரைட் சைடில் ஒரு மயில் அழகாக தோகை விட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு கீழே செக் போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இங்கே தான் இருக்குது. செக் போஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து மயில், அப்புறம் புள்ளிமான்கள் ஸ்பாட்டட் டியர் வந்து ஒரு 30-40 ஸ்பாட்டட் டியர் தான் இருக்குது. இது திம்பம் 23வது ஏர்பின் பெட்டில் எடுத்த ஒரு ஷாட் தாங்க. நம்ம பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் சஃபாரி ஆஃபீஸ் கொண்டு வந்துட்டோம். போகிற வழியிலேயே ஏற்பட்ட போனட் மக்காக்கு, அப்புறம் எலிஃபேண்ட், ஸ்பாட்டட் டியருங்க அளவில் இருந்துச்சு. கிரேலங்கூர் வந்து கேம்பஸ்குள்ளேயே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். டீரோட போர்டு போட்டிருக்குது அப்படின்னு நினச்சிருந்தா அங்கே பார்த்தா டீர் வந்து முன்னாலேயே இருக்குது. இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்புறோம். காட்டில் வந்து நம்மளோட காட்டேஜ் கோக்கிலாவுக்கு வந்துட்டேங்க. இதுதான் ரூமுங்க. ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி இருக்குது. கேம்பஸ்குள்ளே எங்கே ஏகப்பட்ட ஒரு 300-400 டியருங்க. க்யூட்டான அடரபிள் கிரே லங்கூஸ் ரொம்ப இருந்துச்சு இங்கே உள்ளாரே. இதுதான் கோகிலா. அது பேக் சைடு டோரு. நம்ம வந்து அங்கே தான் கேஸ் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. வெளிப்புற டங்கு பார்த்திங்கன்னா நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது. ஸோ எலிஃபேண்டிங் வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து ஸ்பாட்டட் டியரோட ஸ்கெலிட்டன் நம்ம ரூம்பு பக்கமே. இது வந்து கரையானோட புத்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இல்லை, யானையோட ஸ்மெல் அடிக்குது. டீர் மட்டும் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டைகரும் லெப்பர்டும் கிராஸ் பண்ணுற ஏரியா. சரிங்க, ஓகே. நைட்டெல்லாம் வர ஏரியா தான். இந்த டைம் வருதுன்னு சொல்ல முடியாது. லெப்பர்டு இருக்கிறோம், இந்த சுத்தமே இருக்கும். யானையில் வந்து இந்த தொட்டியில் இடிச்சு விட்ருவோம். சரிய டேமேஜுங்க. நைட் எக்காரத்து கூட வெளியே வந்துடாதீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய், ஹலோ படேஸ். பந்திப்பூர் நீலகிரி பயோஸ்பியர் பந்திப்பூர் தான் 3 நாள் ட்ரிப் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். காலையில் 7 மணிக்கு கிளம்பணும். இப்போ ஓதிமலை, பவானிசாகர், பண்ணாரி, திம்பம், ஆசனூர், சாம்ராஜ் நகர், அப்புறம் குண்டல்பேட் தாண்டி தான் நம்ம பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் போய் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே வந்து ரொம்ப வைல்ட் லைஃப் இருக்குது. எஸ்பெஷலி ஒரு ரெசிடென்ட் லெப்பார்ட் இருக்குங்க அங்கே. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது தான் ஓதிமலை. இப்போ நம்ம பவானிசாகர் டைவர்ஷன் வந்துட்டோம். முன்னால் தெரிகிறது தாங்க அந்த திம்பம் காட்டு, இந்த ஹில்ஸு, திம்பம் ஹில்ஸு, பவானிசாகர் டேமுங்க. இந்த பவானிசாகர் டேமோட இதுதான் பார்த்துக்குறீங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால வந்து எதையும் ஓப்பன் பண்ணல. நம்ம இப்போ பண்ணாரி வந்துட்டோங்க. பண்ணாரியில் தாண்டி தான் திம்பம் செக்ஷனுக்கு என்ட்ராக போகிறோம். திம்பம் வந்து இங்கே 13 கிலோமீட்டரு. ஒரு 2 கிலோமீட்டர் பிளைன்ஸில் போகும். 11 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு வந்து இது போகும் காட் செக்ஷன். 27 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ரொம்ப ஹைலி ரிஸ்கி ரோடு. கரெக்டாக நம்ம வந்து ஒரு 100 மீட்டர் கூட இருக்காதுங்க. செக் போஸ்ட் தாண்ட உடனே ரைட் சைடில் பார்த்தா ஒரு ஆண் மயில் அழகாக உட்காந்துருந்துச்சு. அப்புறம் தோகை விரித்து அது பாட்டில் ஆட ஆரம்பிச்சிச்சு. அருமையான தொடக்கம் எங்களுக்கு. பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸ் கோகிலா நம்ம போகிறதுனால அருமையான ஒரு விருந்து. பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் கீழே செக் போஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இங்கே தான் இருக்குது. செக் போஸ்ட்டு பக்கத்தாலேயே வந்து மயில், அப்புறம் புள்ளிமான்கள் ஸ்பாட்டட் டியர் வந்து ஒரு 30-40 ஸ்பாட்டட் டியர் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த மயில் எல்லாம் பார்த்துட்டு இப்போது திம்பமோட காட் செக்ஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பெரிய மலையில் பெய்யல, ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன ஒரு மலை 2 மலை தான் பெஞ்சுது. உடனே அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம க்ரீனிஷோட
அந்த திம்பமோட அந்த ரியல் அந்த இதுக்கு வந்துடுச்சு. பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வைல்ட் லைஃப் லவ்வர்ஸுக்கெல்லாம் வந்து ட்ரை சீசனில் போனால் தான் நம்மளுக்கு அனிமல் ரொம்ப ஸ்பாட் பண்ண முடியும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ க்ரீனிஸ் ஆயிடுச்சு. அதனால் அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிடும், ஜங்கிள்குள்ளே போயிடும். அதனால் வந்து அந்தளவுக்கு ஸ்பாட் பண்ணோம்னா உண்மையிலேயே வி ஆர் லக்கிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அந்த ஆக்சிஜன் எல்லாம் நல்லா சுவாசம் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் கொஞ்சம் வீடியோ பட்டக்காக இறங்கியிருக்காங்க. பேர்ட்ஸோட சவுண்ட் கேட்டு பாருங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்குங்க. அதே அந்த பேர்டோட சவுண்ட் கேட்டு தான் இந்த போனட் மக்காக்களில் விளையாண்டுருக்கு. நம்ம 23rd ஹேர்பின் பெண்ட்லேருந்து ஷூட் பண்ண ஒன் ஆஃப் தி ஹேர்பின் பென்ஸுங்க. ஏன்னா திம்பம் வந்து ஹைலி ட்ரிக்கி அண்டு வெரி சேலஞ்சிங் ரோடுங்க. ஓகேங்க, ஓகே. நம்ம இப்போ திம்பம் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணதில்ல, நேராக ஆசனூர் தான் போயிடுவோம். ஆசனூர் இங்கேருந்து ஜஸ்ட்டு 4 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். நம்ம ஆசனூரோட பாமா ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். வாங்க நம்ம பாமா ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நம்ம இப்போ ஆசனூர் பாமா ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். இந்த பாமா ரெஸ்டாரண்ட்டோட மெயின் இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ், இந்த வடை, இந்த வடை போட்டுட்ருக்காங்க. சூடாக எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே கூட்டம் எப்போ கூட்டம் இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும். எனக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான், அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பழைய கால ஸ்டைலாக இருந்தாலும் கூட்டம் இருக்குது இன்றைக்கி. வாங்க நம்ம சாப்பிட்டு அப்புறம் ஃபர்தர் ட்ராவல். இப்போ வந்து நம்ம வந்து பாமா ரெஸ்டாரண்ட் ஆசனூர்லேருந்து சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ புனாச்சூர் வழியாக சாம்ராஜ் நகர் போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு மலையில் வந்து நல்லா லஸ் க்ரீனாக மாறிடுச்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு டஸ்கர் சடனாக வந்து அதில் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப இருந்துச்சு. மெயினாக பஸ்ஸில் நின்றுல பார்த்துருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது தான் டஸ்கர் ஒன்று சைடில் இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. நல்லா கிளியராக தெரியலிங்க, ஒரு கொம்பு வந்து மறைச்சிட்டு இருந்ததுனால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம காக்கு இங்கே ரோட்டில் நின்றுட்டுருக்குது. வேறு ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங் அனிமல்ஸ் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபாஸ்ட்டாக வந்ததுனால நாங்கள் இந்த காரு வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதோட ஸ்லோ மோஷனில் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு எலிஃபெண்ட் ரொம்ப லாங்கில் இருந்துச்சு, அதோட ஸ்லோ மோஷன். இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் டு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அதுக்கப்புறம் புனாச்சூர் வரும், அப்புறம் சாம்ராஜ் நகர் வரும். இப்போ வந்து நம்ம சாம்ராஜ் நகர்லேருந்து குண்டல் பெட் ரோட்டில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ எந்த அனிமல்லாம் ஸ்பாட் பண்ண முடியல, ரொம்ப வில்லேஜஸ். இப்போ நம்ம வந்து குண்டல் பெட் முடிஞ்சோடனே இப்போ பந்திப்பூர் இன்னும் கரெக்டாக 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. பந்திப்பூர் போயிட்டுருக்கோம். இன்னும் காட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து ஹிமாவத்ஸ் கோபால்சாமி ஹில்ஸ் வந்து ரைட்டில் தெரியுது. நான் ஒரு டைம் இந்த வெக்கேஷனில் 2013 இந்தியா வந்த டைமில் அந்த கோயில் போயிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். நாங்கள் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போகிறதுனால இந்த சஃபாரி டிக்கெட் ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான். இந்த சஃபாரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. பந்திப்பூரோட சஃபாரி பஸ்ஸு அண்டு ஜீப் சஃபாரி எல்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆஃபீஸோட இது போய் பார்த்துட்டு ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் திருப்பியும் ஒரு 7 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குங்க. பந்திப்பூர் பஃபர் ஜோன் வந்தோடனே காரை நிறுத்தோடனே படங்களும் வந்துச்சுங்க. காரை அங்கே வந்து நிறுத்தக்கூடாதுங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்டு எங்கள் பக்கமாகவே இருக்குது. இருங்க, நான் அது கார் மூவ் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த பேக் சைடு ஒரு எலிஃபெண்ட் நமக்கு அடல்ட் எலிஃபெண்ட் தான், நாட் ஃபுல் க்ரோன். சிங்கிள் எலிஃபெண்ட் வந்து
நம்மளை வந்து பந்திப்பூரில் வந்து முதல்ல கிடைச்ச அனிமல். டியர் ரொம்ப இருந்துச்சு, ஸ்பாட்டட் டியர். ஆனால் அது வந்து நம்ம வந்து எடுக்க முடியல. பட் நம்ம கார் விட்டு இறங்க முடியாது. காருக்குள்ளே தான் யூ ஹேவ் டு சிட் இன்சைட் த கார், ஷுட் நாட் கெட் அவுட். அது கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்துக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கார்லேருந்தே நீங்கள் எடுங்க. கிளாஸ் இறக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ மொபைல் பிடிச்ச வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குரங்கு வந்து உடனே வந்து கிளாஸ் உள்ளுக்குள்ளே போதை பார்த்துச்சு. நாங்கள் கிளாஸை வந்து உடனே க்ளோஸ் பண்ண உடனே அப்புறம் அது போயிடுச்சு. அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ட்ரை பண்ணி பார்க்குது. இப்போ எலிஃபெண்ட்டை நீங்கள் பாருங்கள். நான் வேறு அனிமல்ஸ் நான் அப்படி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டட் டியர். அது இங்கே ரொம்ப ஸ்பாட்டட் டியர் இருக்குது. நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கார் பார்க்கிங் இங்கே போட்டது தான் நல்லது. நம்ம வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். கெஸ்ட் ஹவுஸோட என்ட்ரி ஆஃபீஸ் இதுதான், என்ட்ரன்ஸ் ஆஃபீஸு. சொவீனியர் ஷாப்பு அது க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஊட்டி டு மைசூர் ஹைவே. இது வந்து நம்ம பார்க்கிங் ஏரியா. இங்கே தான் நம்ம இங்கே ஸ்டே பண்ணவங்களுக்கு கார் பார்க் பண்ணிக்கலாம். இது ரிசப்ஷன். நம்ம வாங்கின டிக்கெட்டெல்லாம் வந்து இங்கே போய் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு போகலாம். இது வந்து ட்ரைபியூட் டு ஃபாரஸ்ட் மேக்டைல்ஸ் மெமோரியல்னு அங்கே யார் யார் வந்து இதுக்காக வந்து உயர் தியாகம் பண்ணவங்களோட நேமு, அந்த டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நன்றியை ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். கொஞ்சம் அது திடீர்னு கொஞ்சம் மோடமாக இருந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுதுங்க. இப்போ தான் நம்ம வந்து நம்ம ரூம் வந்து இன்னும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 1 o'clock தான் செக்இன் டைமு. 1 o'clock ஆச்சு. மற்ற ரூம்களை செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரூமுக்கு ஸ்லாட் வரும்போது வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் இந்த கிரே லங்கூர், அதாவது அனுமன் லங்கூரை வந்து நம்ம கேப்சர் பண்ணி செய்யப்பட்டு தான் குறைஞ்சது ஒரு 40-50 லங்கூரில் அங்கே இருந்துச்சு கேம்பஸ்குள்ளாரியே, ஃபாரஸ்ட் பிஸ்னஸ் கேம்பஸ்குள்ளாரியே. அது எல்லாம் அந்த க்யூட்டான அந்த பேபி எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. உண்மையிலேயே அது ஒன்ஸ் இந்த லைஃப் டைமில் வந்து நம்ம இந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஸ்டே பண்ணோம்னா ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்குங்க கண்டிப்பாக. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த கேம்பஸை வந்து உங்களுக்கு காட்டலான்னு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டீரோட போர்டு போட்டிருக்குது அப்படின்னு நினச்சிருந்தா, அங்கே பார்த்தா டீரை வந்து முன்னாலேயே இருக்குது. இந்த பேட்டரி கார் தான் நம்ம வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாங்க. நம்ம காரை வந்து இங்கேயே பார்க் பண்ணிட்டோம். இந்த பேட்டரி கார் வந்து இங்கே இருக்கிற அந்த கெஸ்ட் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்க அகாமடேஷனில் வந்து அகாமடேட் பண்ணுவாங்க. இது வந்து கெஸ்ட் ஹவுஸோட கேம்பஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னால் பக்கமாக இருக்கிறது வந்து ஃபேமஸான ஹரிணி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த சீட்டால், வனஸ்ரீ, கோகிலா, அந்த மாதிரி ஒவ்வொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லோரும் அங்கே சாப்பிட்டுட்டு, அங்கே முன்னால் தெரியுறது வந்து கேன்டீன். இதுதான் கேன்டீன். கேன்டீன் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, லஞ்ச் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறக்கு, கோகிலா கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போகிறக்கு பேட்டரி கார் வந்துருச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு கிளம்புறோம். ಚಿಟ್ಟಾಲ್ ಸರ್ ನೈಟ್ ಸ್ವಲ್ಪ ಇದು ಬರುತ್ತೆ, ಚಿರ್ತೆಲ್ಲ ಬರ್ತಾ நைட்டு கத்தல ಏನು ಕಾಣಿಸಲ್ಲ ಲೆಪರ್ಡ್ லட்சம் கண்டிப்பாக வருது. நைட்டில் 3 கப்பு போட்டு கோகிலா அது வேட்டையாடுறதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோகிலா வந்து இதுதான் கோகிலாவோட ஒன்றுங்க. அந்த ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் 2 ரூம் இருக்குது. 2 ரூம் காமனாக ஒரு பெரிய ஹால் இருக்குது. அங்கே ஒரு சோஃபா எல்லாம் நம்ம உட்கார்றதுக்கு. அப்புறம் பால்கனி இருக்குது. பால்கனியில் நம்ம சேர் உட்காந்துட்டு மான் இது எல்லாத்தையும் டைரெக்டாக பார்க்கலாம். இந்த பால்கனி அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே கேம்பஸ் எல்லாம் உட்காந்து பாட்டு காட்டுறதுல ஒரு சந்தோஷம் தாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. அப்புறம் வந்து இது எங்கள் ரூமுங்க. ஆக்சுவலாக இது வெளியே நம்ம ஜன்னல்லேருந்து பார்த்தோம்னா தெரிஞ்சது அங்கே மானெல்லாம் அப்படியே சுற்றி ஏகப்பட்ட மான்கள், இங்கே நூற்றுக்கணக்கான மான்கள் இருக்குது.
இது கோகிலாவோட சுற்றி மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி இருக்குது, பக்கமாகவே இருக்குது. அங்கே ரோடு போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஸ்எல்ஆர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் டிஎஸ். கரெக்டாக இந்த கோகிலா முன்னால் ஒரு சின்ன மவுண்டன் தான் இருக்குங்க. மவுண்டன் தாண்டி அந்த பக்கம் டென்ஸாக தெரியுது பாருங்கள், அங்கே தான் வந்து அந்த ரெசிடென்ட் லெப்பார்டு அங்கே இருக்குது. அது 3 குட்டி போட்டிருக்குது. நேற்று நைட்டு வந்து ஒரு டீர் ரன் பண்ணிட்டு போயிருக்குது கப்புக்களை கொடுக்குறதுக்கு. இன்னும் அது தனியாக இருக்கும்போது அக்கேஷனாக இது வரும். இப்போ குட்டி போட்டுக்கனால அடிக்கடி வர சான்ஸ் இருக்குங்க. இதுதான் கோகிலா. அது பேக் சைடு டோரு. நம்ம வந்து அங்கே தான் கேஸ் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. இது கேஸ் வாட்டர் ஹீட்டருங்க. இங்கே ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். நல்ல காற்று, இப்போ சில்லுன்னு தான் இருக்குது. வரவழையே ரொம்ப பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெட் பேண்ட் லேப்பிங் பறந்து போயிடுச்சு. அங்கே போய் உட்காந்துருக்கு. இது வந்து மயூரா ஒரு கெஸ்ட் ரூம். இது வந்து ஓப்பன் ஃபார் கஸ்டமர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வனசிரியோட கெஸ்ட் ஹவுஸு. அங்கே ஜீப் சஃபாரி இருக்குது. இங்கேருந்து ஜீப் சஃபாரி கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா கேன்டீனோட இது வாட்டர் ஸ்டோரேஜ், இது வாஷ் பேசின்ஸ். இங்கே வந்து இங்கே தான் ஃபுட்டு அவங்க பண்ணி இங்கே இருந்த ஃபுட்டு அவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூம். இந்த ரூமில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாம் 360 டிகிரி இந்த கிரில் போட்டு இது பண்ணிக்கோங்க. இதை வந்து அனிமல்ஸோட என்கவுண்டர் ஆகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக போட்டுருக்காங்க. இது கோகிலா இது பிடிக்கும். கோகிலாவோட அவுட் சைடு என்ட்ரன்ஸு. அப்புறம் வந்து ஃபுல் வியூ ஆஃப் கேம்பஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி இருக்கும். பின்னால் வந்து கேன்டீன் நமக்கு தெரியுது. இதில் போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்து மயூரா இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பக்கமே பாப்பியாரின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பேக் சைடு இதாக இருக்குது. இது ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டு ரிசார்ட் நீங்கள் போட்டிங்களா இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சரஸ் ஒரு ஃபீல் வராது. அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு டைமு. ரொம்ப பட்ஜெட்டு ரிலேட்டட் தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா வந்து என்னோட இது நைபர் ஹவுஸ் ரூம் கூட வந்து அவங்க அந்த இதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட இருக்காங்க. எலிஃபண்டோட டங்கு பார்த்திங்கன்னா நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது. இங்கே எலிஃபண்ட்டோட டங்கு இருக்குது. கொஞ்சம் 2-3 நாள் ஆயிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ எலிஃபண்ட் வந்து இங்கே வந்திருக்கு. 1 or 2 days வந்திருக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி புத்தரில் வந்து க்ரோயிங் டெர்மைட்டோட இது தான் வளர்ந்துட்டுருக்கு. ஸ்பாட்டட் டியரோட ஸ்கெலிட்டன் நம்ம ரூம்பு பக்கமே ஜஸ்ட்டு 1 or 2, 3 feet டிஸ்டன்ஸில் ஸ்கெலிட்டன் இருக்குது. இது காமன் மைனாங்க. ஒரு பேர் ரூம் பக்கத்துலேயே இருந்துச்சு. இது நாங்கள் வந்து ஈவினிங் சஃபாரி போயிட்டு வந்துட்டு ரூம்புக்கு ரிட்டர்ன் ஆகும்போது கிடைச்ச எலிஃபண்ட் இது தான். நான் வந்து அடுத்த எபிசோடில் வந்து சஃபாரி மாதிரி போடுறேன். நான் ஈவினிங் சஃபாரி அண்டு மார்னிங் சஃபாரி கந்திப்பூர் போனதுமே போடுறேன். நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணி கண்டிப்பாக அந்த வைல்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். இதுவும் இன்னும் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நைட் அட்வென்ச்சர் ரொம்ப இருக்குது. நாங்கள் மத்தியானம் லஞ்ச் வந்து இங்கே காஃபிட்டீரியாவில் சாப்பிட முடியாதனால இன்றைக்கி நைட் சொல்லி போயிருந்தோம். சிக்கன் அண்டு சப்பாத்தி சொல்லி போயிருந்தோம். அவங்க பண்ணி வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு தான் அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை மீட் பண்ணோம். அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இல்லை, யானையோட ஸ்மெல் அடிக்குது. டீர் மட்டும் அங்கே ஜாஸ்தியாக இருக்குது.
இந்த மான் தான் இங்க படுத்து இல்லை மானது மட்டும் இங்க லெஃப்ட்ல அந்த ட்ரீ ரெண்டு ட்ரீ இல்லையா இல்லை இல்லை அங்கே இல்லை இங்கே வராது அந்த காட்டு யானை இங்க வந்து ஏன்னா அந்த கும்கி இங்க கட்டியிருக்காங்க கும்கி கட்டிக்கனால காட்டு யானை இங்க வந்து ஆமாம் டியர் பார்த்து அளவெல்லாம் வராதிங்க. மங்களா வில்லேஜ் வர ரோடு ஆமாம் ஓ மங்களா வில்லேஜுங்களா? மங்களா ரோடு நல்லா ரொம்ப அனிமல் சைட்டிங்லாம் நல்லா கிடைக்கும் சொல்கிறேன். அல்ல நம்ம மங்களா வில்லேஜ்ங்கிறது இந்த ரோட தாண்டணும் இங்க ஒரு ரோடு இருக்கு. ஓ சின்ன ஓகே இப்ப இங்க டைகரும் லெப்பர்டும் கிராஸ் பண்ற ஏரியா. சரிங்க ஓகே. நைட் எல்லாம் வர ஏரியா தான். இந்த டைம் வருதுன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் தான் சவுண்ட் கேட்குது. இந்த ட்ரீல தான் பார்த்தேன். இதுல தான் வந்து லெப்பர்ட் இருந்துச்சு. சரிங்க. அது இது இப்பலாம் முளைச்சிருச்சு. ஓ சரி சரி சரி. அப்போல்லாம் கொஞ்சம் இது ட்ரையாக இருந்திருக்கும். தங்கறத நினைச்சு பாருங்க. லாஸ்ட் டைம் இங்க தான் தங்கினேன். இப்போ கூப்பிட்ட எல்லாம் புக் ஆயி. ஐயோ அது ரொம்ப பயமா இருக்கும். லெப்பர்ட் பக்கம் இதுல தான் லெப்பர்ட் இருக்கு. இந்த சுத்தமே இருக்கும். யானையில வந்து இந்த தொட்டியில இடிச்சு விட்டுரும். சரியா டேமேஜ்ங்க. நைட் எக்காரத்துக்கு கூட வெளிய வந்துறாதீங்க. இல்ல இல்ல அதான் கூப்பிடுங்க பக்கத்துல இருக்கேன். சரிங்க ஓகே. நைட்டு கரெக்டாக ஒரு சுமார் 11-10 இருக்குங்க. இப்போ அலாரம் கால் கிடச்சி நல்ல ஒரு அலாரம் கால். நேற்று தான் வந்து ஒரு சிறுத்தை வந்து ஒரு குட்டி போட்டு வந்து ஒரு மானை வந்து அடிச்சுட்டு போயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து வராது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ வந்து ஒரு அலாரம் கால் வந்து ஒரு மான் வந்து கதற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதுதான் இப்போ டார்ச் போட்டு பார்த்துருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ். நாங்கள் அதே தான் பார்த்துட்டோம். அனிமல் சவுண்டு கேளுங்க. இப்போ அனிமல் சவுண்டு போடும். என்னன்னு தெரியல, கத்திட்டே இருக்குது. ஏதோ போவாது மரம் உடையிற சவுண்டு கேட்குது. டார்ச் பார்க்குறாங்க. ஒரு ஐயோட மூமெண்ட் பார்த்து தெரியுது, மறைஞ்சிருது, திருப்பி தெரியுது, மூவ் ஆகுது. அந்த ஐயோட மூமெண்ட் மட்டும் நான் பார்த்துப்பேன். அந்த பாக்கி சவுண்டு கேளுங்க. கேளுங்க. இதாங்க பந்திப்பரோட ஸ்பெஷாலிட்டி அட்வென்ச்சர். நைட்டு ஒரு 2 o'clock நான் வந்து பார்த்தேங்க. அப்போ அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து டார்ச் அடித்து செக் பண்ணி பார்த்தே தான் இருந்தேன். லெப்பர்டோட மூவ்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப குளிர், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இங்கே ஒரு குறைஞ்சது ஒரு 70 to 80 மானெல்லாம் இங்கே நின்றுருக்கு, மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு மேல் மான ரொம்ப ஆக்டிவான கிரேசிங் பாயிண்ட் தான் இருக்குது. கேட்குதுங்களா சவுண்ட்? ஏர்லி மார்னிங் 5:30. இப்போ தான் சன் கோயில் லைட் ஆகிட்டு இப்போ வெளிச்சாகிருக்கு. நம்ம கோகிலாவோட பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100கணக்கான மான் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. அலர்ட் பண்ணுது, டைம் நம்மளுக்கு பார்க்குது. வந்து பார்த்திங்கன்னா கோகிலா தேர்ஷோட் சவுண்டில் கேளுங்க. இந்த மாதிரி நம்ம மால் வெளியே வரும்போது கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா காசியஸாக வந்து நம்ம வெளியே பார்த்துட்டு தான் நம்ம வந்து பக்கத்தில் ஏதோ நைமன்ஸ் இல்லை இல்லாமல். ஏன்னா சீட்டா இந்த மரத்தில் இருக்குது, அங்கேருந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணாத மாதிரி நம்ம நல்லா பார்த்துட்டு பக்கம் இல்லை ஏதோ ஒழிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு வரணும். இதுதாங்க பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் கோகிலாவோட 1 day ஓவர்நைட் ஸ்டே அட்வென்ச்சர் ட்ரிப்புங்க. ஏகப்பட்ட சஃபாரியில் ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் பிடிச்சிருக்கிறேன்.
2 சஃபாரிலையும் ஏர்போர்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன், அதில் மீட் பண்ணுவோம்.